ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா பெரியவங்களுக்காக நம்ம சேனலில் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க இது. சரவணா ஸ்டோர் எல்ஐ டி நகர் பிரான்ச்லேருந்து சூப்பரான முத்து, பவளம், கெம்பு, ருத்ராட்சா, ஸ்பட்டிகம், துளசி, நவரத்னம் மாலை கலெக்ஷன்ஸ் தாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி மாலை எல்லாம் உங்களுக்கு ஒரு சவரத்துலேருந்து இருக்குங்க. முத்து, பவளம் வச்சு இப்போ யூத் கேர்ள்ஸ் போடுற மாதிரி, டீனேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரி கூட குட்டி குட்டி முத்து வச்சு நெக் செயின்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கங்க. சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் முத்துல வேணுமன்னாலும் இருக்குது, பவளமில் வேணுமன்னாலும் இருக்குது, கெம்பு ஸ்டோன்ஸில் வேணுமன்னாலும் இருக்குது. நிறையா பேர் வயசானவங்க எல்லாம் ருத்ராட்சா, ஸ்பட்டிகம், அப்புறம் கருங்காலி அந்த மாலை மாதிரி டெய்லி போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சொல்லுவான் வயசானவங்க போடுற மாதிரி அன்னிட்டு, இதெல்லாம் நம்ம நார்மலாக ஏஜில் இருக்கிறவங்க போட்டால் கூட சூப்பராக அதிரடியாக இருக்குங்க. இந்த மாலை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கெம்பு ஸ்டோன் நவரத்னம் வச்ச மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கழுத்தில் போட்டு 5 சவரம் கெட்டு இருக்குது பாருங்கள். எவ்வளோ யூனிக்காக, பார்க்கும்போதே ஒரு ட்ரெடிஷ்னலான தெய்வீக கலை மாதிரி இருக்குங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. என்னோடய கழுத்தில் போட்டு தான் பார்த்தேங்க. இது வந்து உங்களுக்கு 4 கிராம்லேருந்து 40 கிராம் வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் நேராக விசிட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, எல்லோரும் போடுற மாதிரி முத்து, பவளம் அண்டு அந்த க்ரீன் ஸ்டோனு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 16 கிராம் கிட்ட இருக்குது. ஒரு செயினுக்கு ஒரு வெயிட் இருக்குங்க. உங்களுக்கு வெயிட் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த செயினும் பாருங்கள், அதே பேட்டர்ன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ஸ்டோன் வச்சு காட்டினேன் இல்லை, இதெல்லாம் 10 புடி 12 புடி சைஸில் அவைலபிள் இருக்குங்க. இந்த செயின் பாருங்களேன், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவளம் அண்டு கோல்டு பால் கொடுத்துருக்காங்க. அதுக்கு லிங்க்கு அவங்க பின்னிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ டைட்டாக கெட்டியாக இருக்குங்க. உங்களுக்கு எப்படி ஒரு 2 பவுண்டில் வச்சிங்கன்னா கெட்டியாக ஸ்ட்ராங்காக நீங்கள் டெய்லி வேர் பண்ணலாம். இப்போ முத்து மாலை, பவள மாலை நம்ம வீட்டில் அம்மா அவங்க, பாட்டி அவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அப்புறமா ஒரு முத்து ஒரு பவளம் இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸில் அவைலபிள் இருக்குது. இந்த செயின் பாருங்களேன், சிம்பிளாக வெறும் பவளம் மட்டும் வச்சுருக்காங்க. 1 பவுண்ட்லவே இந்த மாதிரி செயின் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இது பார்த்திங்களா, வெறும் 6 கிராமுக்கே ஒரு செயின் வருதுங்க இந்த மாதிரி. அடுத்தது இது வந்து ஒரு காசு வச்சு மாதிரி 2 லேயரில் வருது பவளம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க அந்த மாதிரி. அடுத்தது இது ஒரு கோதுமை பூசை மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கங்க. இதில் கோல்டு பால் வராது, அப்படியே நார்மலாக பின்னிருக்காங்க கோல்டு செயின்லவே. அடுத்தது இது வந்து ஒரு 5 முத்து வர மாதிரி, ஒரு 5 பவளம் வர மாதிரி, அங்கே ஒரு கோல்டு பால்ஸ் வர மாதிரி பேட்டர்னும். அடுத்தது இது பெரிய பெரிய பவளம் வச்சு எதுவும் கோல்டில் எதுவும் பால் வராமல் பின்னிருக்காங்க. அடுத்தது இது யூனிக்காக இருக்குது பாருங்களேன், கிட்ட காட்டுறேன். 2 லேயர்ஸில் நம்மளுக்கு கோல்டு பால் இல்லாமல் வெறும் பவளம் வச்சு பின்னிருக்காங்க. பேக் சைட் செயினும் நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹூக்கோடு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் யூனிக், இந்த ட்ரெஸ்ஸில் தெரியல, யூனிக்காக இருக்கும். ப்ளைன் சாரீஸ், பட்டு சாரீஸ் அந்த மாதிரி கட்டினீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி முத்து, பவளம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு யூத் கேர்ள்ஸுக்கு கூட சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கங்க. 4 கிராம்லனே அவைலபிள் இருக்குது. சூப்பர் இல்லை? இது வந்து நம்ம கூட போட்டிக்கலாம், கழுத்தில் போட்டால் வேறு லெவல் இருக்குங்க. ஒரு முத்து மாலை நான் ட்ரை பண்ணேன், எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். அந்த டிசைனே பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது. பிங்க் கலர் பீடு ஆட் பண்ணிவிட்டு 2 லேயர்ஸில் செயினுங்க. இது சூப்பர் இல்லை? அதுக்கு தான் நான் உங்களுக்கு டேகோடு காட்டிகிட்ருக்கேன். இதை வந்து ஒரு ஃப்ளவர் அந்த சைடு இந்த சைடு ஒரு குட்டி டாலர் ஒரு மாதிரி முத்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது இந்த செயின் பாருங்களேன், பவளம் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்தது இந்த செயின் வந்து ஒரு சிமெண்ட் கலர் லேஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அந்த ஸ்டோன் கலருங்க அது, அதில் ரெடி பண்ணியிருக்காங்க. யூனிக்காக இருக்குது. காலேஜ் வேர் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம கூட போட்டிக்கலாங்க. இந்த செயின் கூட நான் ட்ரை பண்ணேன், முத்து வச்சது. இதெல்லாம் 1 பவுண்ட்லவே உங்களுக்கு அவைலபிள். கெட்டியாக வேணும்னா 1 பவுண்ட்லன்னு அவைலபிள் இருக்குது. இதுதாங்க நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், டீசென்ட் லுக்காக இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் செயின் கழுத்தில் போட்டால். இந்த முத்து பக்கத்தில் இருக்குல்லங்க, இதுதாங்க நான் ட்ரை பண்ணேன் பாருங்கள். செயின் மேலே செயின் வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்மளுக்கு 1.5 பவுன் கிட்ட வருதுங்க இந்த மாதிரி மாடல்ஸில் இருக்கக்கூடியது.
இதெல்லாம் கருங்காலி சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாலையில் இருக்கக்கூடியது. இது பிளாக்கு கருப்பு மணி அண்டு கோல்டு வச்சு கோல்டு செயின்லவே கோத்திருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கருங்காலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மணி வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு கோல்டு பால், ஒரு கருப்பு மணி, அந்த மாதிரி மாடலு. இது கருங்காலியில் கொஞ்சம் பெரிய சைஸு. இது என்ன பாருங்கள், ருத்ராட்சை இப்போ நான் அங்கே காட்டினேன் இல்லை, கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு 5 பவுண்டில் செயினும் அந்த பேட்டர்னில் இது டிசைன் பண்ணியிருக்காங்க. சுத்தலை, இதுக்கு மேலே கீழே வந்து அந்த பேட்டர்னே வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்னா நம்ம பார்த்துருப்போம். ருத்ராட்சை நடுவில் இருக்கும், மேலே கீழே அந்த ருத்ராட்சைக்கு சப்போர்ட்டாக கோல்டு சுற்றிருப்பாங்க. இது கூட அழகாக இருக்குங்க. இது கூட குட்டி குட்டி ருத்ராட்சை, நான் கிட்டையாக காட்டுறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியும் போல். இது இந்த லேயரில் இந்த பாக்ஸில் குட்டி குட்டி ருத்ராட்சங்க. இந்த முத்து தாங்க நான் ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் இல்லை, அது இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முத்து தொங்கும் அப்படியே, நம்மளுக்கு ஒரு நெக் பீஸ் மாதிரி டிசைனாக இருக்கும் கழுத்தில் போட்டால். இந்த மாதிரி இருக்குங்க போட்டால், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு சிங்கிள் பீஸ் போதுங்க, அப்படியே நம்மளுக்கு அந்த கழுத்து ஃபுல்லாக அழகாக இருக்குது. நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணேன். இதே பேட்டர்னில் நம்மளுக்கு பவளமும் கோத்து கொடுக்குறாங்க. பவளத்துலனும் இருக்குது. 1.5 சவரம் வருதுங்க. அந்த மணி இல்லாமல் வெறும் கோல்டு வெயிட்டு நம்மளுக்கு 12 கிராம்ஸ் கிட்ட வருது. அடுத்தது இது எல்லாமே துளசி மாலை சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி பேட்டர்ன் கோல்டில் நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த துளசி நடுவில் இருக்குல்ல அந்த மணி மாதிரி, அதுக்கு மேலே கீழே வந்து கீழே அது கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கெட்டியாக சாலிடாக கோல்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த துளசி மாலையில் கோல்டு பால் வேணுமன்னாலும் நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணிக்கலாமா. அதுவுமே அழகாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சவருக்கு. இதெல்லாம் டீசெண்டாக அப்படியே தெய்வீகமாக இருந்துச்சுங்க. துளசி மாலைன்னும்போது 2 கலர் தெரியுது எனக்கு. ஒன்று வெள்ளையாக தெரியுது, இது இன்னொரு கலராக தெரியுதுங்க. கொஞ்சம் திக்காக நம்ம காஃபி கலர் சொல்லுவோம் இல்லை, அந்த மாதிரி தெரியுதுங்க. இது என்னன்னு தெரியல எனக்கு, இந்த மாலை பற்றெல்லாம் தெரியாதுங்க. ஸோ நீங்கள் போடணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவில் காட்டினா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் காட்டிகிட்ருக்கேன். பாருங்கள், இது எல்லாமே ஸ்பட்டிகம் சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஷேடில் இருக்குமில்ல, அந்த மாதிரி மாலை இதெல்லாம். அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நேராக பார்க்கும்போது அந்த ஸ்பட்டிகம் வந்து அப்படியே ஜொலிக்குதுங்க. என்னவோ ஒரு ஸ்டோன் மாதிரி இல்லை, ஏதோ மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அவ்வளோ ட்ரெடிஷ்னலான யூனிக்கான ஒரு நெக் பீஸ் தாங்க. அழகாக இருந்துச்சு. போடுக்கும்போது 1 பவுண்ட்லனே நம்மளுக்கு ஸ்பட்டிக மாலை வருது. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாலிடாக கூட கோல்டு சேர்த்துக்கலாங்க ஆர்டர் கொடுத்துட்டு. இதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. யார் வேணாலும் போடலாங்க, வயசானவங்க மட்டுமே கிடையாது. எவ்வளோ தெய்வீகமாக இருக்குது பாருங்கள். கழுத்தில் போட்டால் நல்லா அப்படியே மனசு அப்படியே சாந்தமாக இருக்குமா ஸ்பட்டிகம் போட்டால், பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படியே அது என்னவோ அதை பார்க்க தொடம்போதே எனக்கு அவ்வளோ நிம்மதியாக ஒரு ஃபீல் ஆகிடுச்சுங்க. சொல்லணுன்னா எவ்வளோ கலெக்ஷனுக்கு பார்த்துருப்பேன், தொட்டிருப்பேன் கோல்டு. இந்த ஸ்பட்டிகம் தொடம்போது மட்டும் என்னவோ மனசு ஒரு பிரசாந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. வெயில் எவ்வளோ வெயில் அடிச்சு நின்றுச்சுங்க. நான் அந்த வீடியோ ஷூட் எடுக்கும்போது கூட அவ்வளோ வெயில் அப்படி இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்பட்டிகம் தொடங்கும்போதே அப்படியே என்னவோ க்ளவுடெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குது. என்னடா இது, அப்படியே ஒரு ஹாப்பினஸ் மாதிரி தோணிடுச்சுங்க. என்னன்னு தெரியல, அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது ஸ்பட்டிகம் பற்றி. ஆனாலும் என்னோடய நான் ஃபீல் ஆனது தான் சொல்லிகிட்ருக்கேன். எவ்வளவோ ஏதோ பெரியவங்க சொல்கிற இதில் நிஜம் இருக்குங்க. அதுக்கு தான் அது தொட்ட உடனே எனக்கு மனசு பிரசாந்தமாக ஆயிடுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி மாடலாக ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, டாலர் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு ஒரு 3 பவுண்டில் வரும். டாலரோட நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். முத்தே வேணுமென்னாலும் இருக்குது, பவளமே வேணும். இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல் தாங்க. அந்த காலத்துலலாம் இது மாதிரி தான் போடுவாங்க, எங்கள் அம்மா காலத்துலலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி மாடலு. இது வந்து ஒரு பிங்க் கலருங்க. இப்போது ரூபி அண்ட் ஸ்டோன் சொல்லுவாங்களா, அதில் ரூபி பீட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. இதுவுமே கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருக்குது. யார் வேணாலும் போடலாங்க, வயசானவங்கன்னு இல்லை, யார் வேணாலும் போடலாம். சூப்பராக இருக்குது. எல்லா கலெக்ஷன் இருக்குங்க. நான் சில கலெக்ஷன் தான், ஏன்னா நம்மளுக்கு டைம் இவ்வளோ தான் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே தான் நான் இந்த வீடியோ இதெல்லாம் எடுத்திருக்கேன். மணிக்கு பீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நேராக போனீங்கன்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம் டி நகர் பிரான்ச்சில். சரிங்களா, நீங்கள் நேராக விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் நேராக உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம்.
4 கிராம்லவே சூப்பராக டிசைனர் பீஸ் மாதிரி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்கங்க. 3 லேயர்ஸ் 4 லேயர்ஸ் செயினில் கழுத்துக்கு ஒட்டின மாதிரி முத்து மாலை, பவள மாலை, நவரத்னம் மாலைன்னுட்டு இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சு கோல்டு வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ க்யூட்டாக ஏன்னோ ஃபஸ்ட் டைம் தாங்க நான் பார்க்குறேன். இந்த ப்ளூ கலர் மணி வச்சு அழகாக இருந்துச்சு. இதுவுமே இது நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் போடுவாங்களா, அழகாக தான் இருக்குது இதுவுமே. இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மாலை கலெக்ஷன் இருக்குது சரவணா எலைட்லன்னுட்டு. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்குவாங்கல்ல. முத்து, பவளம், ருத்ராட்ச, ஸ்பட்டிகம் இந்த மாதிரி ருத்ரான்னுட்டு அவங்களுக்கு வேணுமென்னா வாங்குவாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட்டில் இந்த ஜுவல்லரி போடுங்க, அந்த ஜுவல்லரி போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எல்லா ஜுவல்லரி 1 by 1 நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கம்பல்சரி நான் எல்லா வீடியோஸ் போடுவேன். ஓகேங்களா? பாய்.